سبحان الله وبحمده سبحان الله العظيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்த ஈமானிலே முந்திக் கொண்ட உறவுகளாகிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மீது அல்லாஹுடைய இந்த சன்மார்க்கத்தை தங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் சரியாக நிலைநாட்டி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா 251வது வசனத்திலே, வலவுலா தஃஉல்லாஹி الناس بعضهم ببعض لفسدت الارض ولكن الله ذو فضل على العالمين. அல்லாஹ் மனிதர்களில் சிலரை சிலரின் மூலம் தடுக்கவில்லை என்று சொன்னால், லஃபஸதத்தில் அர்த், பூமி அப்படியே மாசடைந்து கெட்டுவிட்டிருக்கும். எனினும் அல்லாஹ் அகிலத்தாரின் மீது அருளுடையவனாக இருக்கின்றான் என்று அந்த வசனத்திலே எங்களோடு பேசுகின்றான். நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஒரு முஸ்லிமுடைய வஹிபாவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து உணர்ந்து வஹியின் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டிய ஒரு தேவை காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. பொதுவாக இந்த மனித சமூகத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை உலகத்திலே தன்னுடைய பிரதிநிதியாக ஆக்கப் போகின்றேன் என்று சொன்ன நேரத்திலே மலக்குமார்கள் கேட்டார்கள், அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, பூமியிலே அதன் ஒழுங்கமைப்பை குலைக்கக்கூடிய, அதிலே ஃபசாது பண்ணக்கூடிய, அவற்றை சீர்குலைத்து தங்களுக்கு மத்தியிலே இரத்தம் ஓட்டக்கூடிய ஒரு படைப்பையா ரப்பே நீ படைக்கப் போகின்றாய் என்று மலக்குமார்கள் கேட்ட நேரத்திலே அல்லாஹ் சொன்னான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அறியக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் என்று சொன்னதும் மலக்குமார்கள் அப்படியே மௌனமாகிவிட்டார்கள். மனிதனுடைய இயல்பு பூமியிலே குழப்பம் செய்வது, ஃபசாது பண்ணுவதாக இருக்கின்றது என்பதை மலக்குமார்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த ஞானத்தின் மூலமாக அறிந்து வைத்திருந்தார்.
எனவேதான் அப்படி ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டார். எனினும் நீங்கள் அறியாதவற்றை நான் அறியக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதன் மூலம் மனிதர்களிலே நல்லவர்களும் தீமைகள் விளைவிக்காமல் ரஹ்மானுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்ல அடியார்களும் இருக்கின்றார்கள் என்பதையும் அல்லாஹ்வுடைய அந்த ஞானத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி மனிதர்களில் சிலர் மூலம் தடுக்கவில்லை என்றிருந்தால் உலகத்திலே நிறைய குழப்பங்களும் அனாச்சாரங்களும் அதிகமாகவே பெருகிக்கொண்டே செல்லும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதற்காக வேண்டியே இந்த பூமியிலே அதன் சமநிலையை பேணுவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலர் மூலம் சிலரை அடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகின்றோம். நடைபெறக்கூடிய இந்த யுத்தம் இருக்கின்றது, இது நீதி நியாயத்திற்கான ஒரு யுத்தம் கிடையாது. சத்தியம் மற்றும் அசத்தியத்திற்கான ஒரு போராட்டமே கிடையாது என்பதை முஸ்லிம்களாகிய நாம் எங்களுடைய ஆள் மனதிலே நிலைநிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இரு பெரும் சக்திகள் தங்களுடைய வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி தங்களுக்கு மத்தியிலே பெருமைக்காக செய்யக்கூடிய நாசகார செயல்பாடு என்பதை இந்த இடத்திலே நாமெல்லாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டு தரப்பினரும் அநியாயமாக மக்களை கொலை செய்கின்றார்கள். இரண்டு தரப்பினரும் அநியாயமாக மற்றவர்கள் மீது அடர்ந்தேறக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு நிலைமையைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யுத்த தர்மம் என்ற பேச்சுக்கே ஒரு இடம் கிடையாத அளவிற்கு அநியாயங்களும் அக்கிரமங்களும் அப்படியே சூழ்ந்திருக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். நெருப்பினால் தண்டிப்பது யாருடைய பண்பு? ஆனால் இரண்டு அணியினருமே நெருப்பினால் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். நெருப்பு என்பது அதன் மூலம் தண்டிப்பதற்கு தகுதியுடையவன் அல்லாஹ் மாத்திரமே ஆவான் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு படையை அனுப்புகின்ற போது சொன்னார்கள், 2 பேரை நீங்கள் நெருப்பால் எரித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவ்வாறு செய்ய வேண்டாம், அவ்விருவரையும் கண்டால் நீங்கள் அவர்களை கொலை செய்து விடுங்கள். ஏனென்றால் நெருப்பின் அதிபதி மாத்திரம்தான் நெருப்பினால் தண்டனை கொடுக்க முடியும் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஏற்றி வைத்தார். ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய இந்த கட்டளைகள் எல்லாம் மீறப்பட்டு பகிரங்கமாகவே நெருப்புகளினால் தாக்கக்கூடிய ஒரு அகோரமான மிகவும் கொடூரமான மூர்க்கத்தனமான நிகழ்வுகள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய செய்திகளை நாம் காதுகளால் கேட்கின்றோம். இந்த நேரத்திலே ஒரு முஸ்லிமுடைய வகிபாவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து நிதானமாக சரியாக நாம் செயல்பட வேண்டும். 2 சாராருமே அநியாயக்காரர்கள் தான். ஒரு சாரார் அண்மையிலே காசா என்ற பகுதியிலே அதனை சுடுகாடாக்கியவர்கள், அதனை இரத்த காடாக்கியவர்கள். அதே போன்று அவர்கள் யூதர்கள். அதே போன்று மற்றவர்கள் அவர்களை எதிர்த்து போரிடக்கூடிய ஷியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்தின் பெயரால் நாங்கள் போராடுகின்றோம் என்ற அந்த போராட்ட கோஷத்தை எழுப்பக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களும் சிரியா தேசத்திலே அதிகமான அநியாயங்களை செய்தவர்கள். அந்த சிரியா தேசத்தை அவர்கள் சுடுகாடாக்கியவர்கள், அதை இரத்த காடாக மாற்றியவர்கள் தான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஷாமுக்கு எங்களுக்கு நீ பரக்கத் செய் என்று பிரார்த்தித்தார்களோ, சஹீஹ் புகாரிலே வருகின்றது, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஷாமிற்கு நீ அபிவிருத்தியை பொழிவாயாக என்று பிரார்த்தித்தார்களோ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா, எங்களுடைய யமன் பிரதேசத்திலே நீ உன்னுடைய சுபீட்சத்தை இறக்குவாயாக என்று எந்த நபிகளார் இந்த உம்மத்திற்காக அருள் வேண்டி பிரார்த்தித்தார்களோ, அந்த ஷாமிலும் அந்த யமனிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையை கேள்விக்குறியாக்கக்கூடிய நிலையிலே அங்கேதான் இப்படிப்பட்ட கலவரங்களும் கொடூரங்களும் ஒருவர் மற்றவர்கள் மீது அடர்ந்தேறக்கூடிய நிலைமைகளும் அநியாயங்களும்
அக்கிரமங்களும் வன்மங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறைந்தது நாம் நபிகளாரை நேசிக்கின்றோம், அவர்களுடைய உம்மத்தினர் என்று சொல்லக்கூடிய இந்த ஷியாக்களாவது அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வார்த்தைக்கு மதிப்பளித்தார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் வேண்டி பிரார்த்தித்த இடத்தை என்ன செய்து வைத்திருக்கின்றார்கள்? இரண்டு பேருமே யூதர்களும் தான், இந்த ஷியாக்களும் தான். நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்ற அடிப்படையிலே அந்த மக்கள் மீது அநியாயம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். வெறுமனே துணிச்சல் மற்றும் வீரத்தை வைத்து அவர்கள் நல்லவர்களாக ஒருபோதும் ஆகிவிட முடியாது. அதிகமானவர்கள் இந்த யுத்த களத்திலே ஷியாக்களுடைய பக்கம் சாய்ந்திருக்கின்றார்கள். என்ன காரணம் என்றால், அவர்கள் துணிச்சல் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரே ஒரு நிலைப்பாட்டுக்காக வேண்டும். துணிச்சலும் வீரமும் ஒரு மனிதனை சத்தியவாதிகளாக மாற்றுவது கிடையாது. இவர்களை விட பலசாலிகளை அல்லாஹ் அளித்திருக்கின்றார். இவர்களை விட பலசாலிகளாக இருந்தவர்கள் தான் ஆதி சமூகத்தினர். ஆனால் அவர்கள் அநியாயம் செய்து அக்கிரமம் செய்தார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அளித்தார். இப்படி எத்தனையோ பலசாலிகளை அல்லாஹ் அளித்திருக்கின்றான். பலசாலிகள் எல்லாம் நல்லவர்கள் என்ற முடிவுக்கு நாம் ஒருபோதும் வந்துவிட முடியாது. நாம் பார்க்கின்றோம், அமெரிக்கர்கள் அவர்கள் இந்த உலகத்திலே பலசாலிகளாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் நல்லவர்களா? இல்லை. அதே போன்று ரஷ்யர்களை எடுத்துக்கொள்வோம், அவர்களும் பலசாலிகளாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் நல்லவர்களா? சீனர்கள் எதற்கும் அஞ்சாமல் குரல் கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களும் பலசாலிகளாக இருக்கின்றார்கள். இப்படி இந்த ஒவ்வொரு சமூகத்தையும் நாம் எடுத்தாலும் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்திலே தங்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய சமூகத்தவர்களோடு அடர்ந்தேறக்கூடிய அநியாயங்கள் செய்யக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இந்த அத்தனை சமுதாயத்திலும் இருக்கின்றார்கள். எனவே வெறுமனே பலசாலிகள் என்ற நாமத்தை வைத்து அவர்கள் பக்கம் நீதி நியாயம் இருக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் ஒருபோதும் சென்றுவிடக்கூடாது. இந்த இடத்திலே சத்தியம் நிலைநாட்டப்படுகின்றதா? உண்மைகள் போதிக்கப்படுகின்றன? இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றதா என்பதை பார்த்துத்தான் ஒரு முஸ்லிம் சரியாக நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இரண்டு சாராரும் தங்களுக்கு மத்தியிலே நான் பெரியவனா அல்லது நீங்கள் பெரியவர்களா என்பதை காட்டுவதற்காக வேண்டிய இடையிலே இருக்கக்கூடிய மக்களை பலிக்கடாவாக்கி கொண்டிருக்கின்றார்களே ஒழிய சத்தியம் மேலோங்க வேண்டும் என்பதற்காகவோ இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காகவோ இந்த போராட்டங்கள் கிடையாது என்பதை இந்த இடத்திலே நாம் மிக தெளிவாக உணர கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சாரார் அநியாயம் செய்து மக்களை நாசமாக்கினார்கள், அழித்தார்கள். எனவே அந்த நேரத்திலே அதிகமான உலகத்திலே வாழ்ந்தவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். இந்த அநியாயத்திற்கு முற்றுப்புள்ளி இல்லையா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அதே போன்ற ஒரு அநியாயத்தை இன்னொரு சாரார் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் சாட்டியிருக்கின்றான். இதுதான் உலகத்தின் நடைமுறை யதார்த்தமாக இருக்கின்றது. ஷாம் தேசத்திலே பலஸ்தீனத்திலே அந்த மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்ட போது அந்த நேரத்திலே அந்த யூதர்கள் அவற்றை ரசித்தார்கள். இந்த அதே போன்ற நிலைமையை அல்லாஹ் இன்னொரு அநியாயக்கார சமூகத்தினூடாக அவர்களுக்கு கொடுத்து இதுதான் அல்லாஹ்வுடைய பிடி என்பதை மிக தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கின்றான் என்பதை தவிர வேறு எதுவுமே இதில் கிடையாது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். سبحان الله وبحمده سبحان الله العظيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை
மக்களுக்கு எத்தி வைத்து பிரச்சாரம் செய்த போது அவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுத்து எதிரிகளோடு கூட்டு சேர்ந்து கூண்டோடு இந்த சத்தியத்தை அழிக்க முற்பட்டவர்கள் தான் இந்த யூதர்கள். அன்றிலிருந்து மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் இஸ்லாத்துக்குரிய பொதுவான எதிரிகளாகவே அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். அதே போன்று ஷியாக்கள் என்பவர்கள் விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஏற்றிருக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அஹ்லுல் பைத்துகளுக்கு ஆட்சி பொறுப்பு கிடைக்கவில்லை என்கின்ற காரணத்தினால் நபி தோழர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் தங்களுடைய வன்மத்தை கொட்டி தீர்த்து மிக மோசமாக சஹாபாக்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை தான் அவர்கள் தோற்றுவித்திருக்கின்றார்கள். அந்த வழித்தோன்றல்களிலே வந்தவர்கள் தான் இந்த ஷியாக்கள் என்பவர்கள். சுவனத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்களை மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்கள், மிகவும் இழிவாக சொல்லக்கூடியவர்கள். ஆயிஷா உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை படுகேவலமாக சித்தரித்து தங்களுடைய புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். இவைகள் தான் அவருடைய நம்பிக்கை. என்ன காரணம் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஆட்சி பொறுப்பு நபிகளாருடைய குடும்பத்திற்கே வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரே ஒரு கோரிக்கையின் காரணமாக அந்த ஆட்சி மாறி போய்விட்டது என்பதற்காக வேண்டித்தான் இந்த அஹ்லு சுன்னாக்கள் என்றும் ஷியாக்கள் என்றும் உலகத்திலே இரண்டு அணி உருவாகி இருக்கின்றன. சில நேரத்திலே அஹ்லு சுன்னாக்கள் என்று சொல்லப்படக்கூடியோர் அடர்நேரை அநியாயம் செய்ததன் காரணமாக ஒரு கட்டத்திலே நபிகளாருடைய அந்த முன்னறிவிப்பின் பிரகாரம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதன் விளைவாக அதிலே ஏற்பட்ட அந்த இரத்த களறினால் இன்று வரைக்கும் இந்த சமூகத்திற்கு மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடியவர்களாலும் ஷியாக்களாலும் ஒரு சமரசத்துக்கு வருவதென்பது எட்டாத ஒரு கனியாகவே இருக்கும். அல்லாஹ் நாடினால் இஸ்லாம் சரியாக தலை தூக்கி அவர்களுடைய அந்த தவறான எண்ணங்கள் களையப்பட்டு உண்மையான தலைமைத்துவத்தின் கீழ் முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்தால் மாத்திரமே இவர்கள் மீது இருக்கக்கூடிய தப்பான எண்ணங்கள் களையப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதை ஒழிய இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலைமையிலே இரு சாராரும் இருவருக்கு எதிராகவும் குழி தோண்டக்கூடியவர்களாகவும் குழி பறிக்கக்கூடியவர்களாகவும் சந்தர்ப்பம் வருகின்ற போது யூதர்களோடு சேர்ந்து இரு அணிகளும் அவர்களுக்கு எதிராக வேலை பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதை இந்த கல நிலவரங்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அருமையானவர்கள், எனவே இரண்டு பேருமே உண்மையான இஸ்லாத்திற்கு எதிரிகளாகத்தான் இருக்கின்றார்கள். சஹாபாக்களை விமர்சிப்பவர்கள் யார்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விமர்சிப்பவர்கள், தூற்றுபவர்கள், படுதல் கொள்பவர்கள் யாராக இருக்க முடியும்? உண்மையான இறை விசுவாசிக்க அந்த எண்ணங்கள் வரவே கூடாது. அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு வரவில்லை என்கின்ற காரணத்தினால் அந்த காழ்ப்புணர்வின் காரணமாக இவர்கள் வரம்பு மீறிவிட்டார்கள். யூதர்களோ இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய மறுமை நாள் வரைக்கும் சரி செய்து கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையில் தான் இப்போது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே முஸ்லிம்கள் நிதானமாக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் இஸ்லாத்துக்கு எப்போதுமே விரோதிகள் தான். அவர்களுடைய அந்த போராட்டம் என்பது நபிகளாருக்கு முன்னதாகவே ஆரம்பித்து விட்டது. உண்மைகளுக்கு எதிராகவே அவர்கள் குரல் கொடுப்பார்கள். அவர்கள் பொய் பேசக்கூடியவர்கள், எப்போதுமே சரி செய்யக்கூடியவர்கள், துரோகம் செய்யக்கூடியவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சனங்களில் இருந்து வந்தவர்கள் தான் அவர்கள். தங்களுடைய உடன்பிறப்பாகிய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூட அவர்கள் கொலை செய்வதற்கு எத்தனித்தவர்கள். இரக்க சிந்தனை குறைந்தவர்கள், மிகவும் அரிதானவர்கள். அந்த பச்சிலம் பாலகனாக இருக்கக்கூடிய அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தன்னுடைய தந்தை இரக்கம் காட்டிவிட்டார், கூடுதலாக கவனம் செலுத்தி விட்டார் என்பதற்காக வேண்டி அவர்களை கொலை செய்த துணிந்த அந்த சமுதாயத்தின் வழித்தோன்றர்கள் தான் இன்று இத்தகைய போராட்டங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இறுதியிலே அந்த நபியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பால் கிணத்திலே தன்னந்தனியாக விட்டு சென்றார். இப்படி ஏராளமான இரக்கமற்ற தன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகின்றன. அப்படியே தங்களுக்கு மத்தியிலே தங்களை வழிநடாத்தக்கூடிய நபிமார்களை கூட கொலை செய்த ஒரு சமூகம் தான் இந்த இஸ்ரவேலர்கள், இரக்கமற்றவர்கள். இறுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொலை முயற்சியை செய்து
மாமிசத்திலே நஞ்சூட்டப்பட்டு நபிகளால் கொலை செய்யப்படுவதற்கான அந்த திட்டமிடுதல்களிலே இவர்கள் ஈடுபட்டார். அதே போன்று இந்த இஸ்லாம் வளர்ந்து வருகின்ற போது 70 குர்ராக்களை அப்படியே துரோகம் செய்து அவர்களை அப்படியே கடத்தி கொண்டு போய் அவர்களை கொலை செய்தார். இப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே நிறைய துரோகங்கள் ஏராளமாக இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தங்களுடைய சமூகத்தை கூட காட்டிக் கொடுக்கக்கூடியவர்களாக, கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் தான் இந்த யூதர்கள். எனவே இவர்களுடனான பகை இருக்கின்றது, இது மறுமை நாள் வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக எமக்கு சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக வேண்டி மற்றவர்களோடு கூட்டு சேர்ந்துதான் தாக்குவார். அவர்களாக தைரியமாக வந்து முஸ்லிம்களை எதிர்கொள்ள மாட்டார்கள், முஸ்லிம்களை எதிர்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற அவர்களுடைய பண்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். எனவே இவர்கள் அவர்களுடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே பசாதுகள் செய்து, தங்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் செய்து, தங்களையே வெட்டி அப்படியே உயிரை போக்கிய அந்த குழப்பவாதிகள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வேதத்திலேயே எழுதி வைத்திருக்கிறார். இப்படி 2 முறை இவர்கள் உலகத்திலே மாபெரும் குழப்பங்களை செய்வார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றார். وَقَضَيْنَا إِلَى بَنِي إِسْرَائِيلَ فِي الْكِتَابِ لَتُفْسِدُنَّ فِي الْأَرْضِ مَرَّتَيْنِ. பனு இஸ்ரவேலர்கள் உலகத்திலே 2 முறை குழப்பம் செய்வார்கள் என்று அவர்களுடைய வேதத்திலேயே நாம் எழுதி வைத்தோம். وَلَتَعْلُنَّ عُلُوًّا كَبِيرًا. பூமியிலே அவர்கள் பெரும் குழப்பம் செய்து கர்வம் கொண்டு அடர்ந்தேறுவார்கள் என்று நாம் விதியாக்கினோம். فَإِذَا جَاءَ وَعْدُ أُولَاهُمَا بَعَثْنَا عَلَيْكُمْ عِبَادًا لَنَا. அவர்களுடைய முதலாவது வாக்குறுதி வந்தபோது அவர்கள் மீது எம்முடைய பலசாலிகளான அடியார்களை, கடின சித்தம் கொண்டவர்களை நாங்கள் அனுப்பினோம். فَجَاسُوا خِلَالَ الدِّيَارِ. அவர்கள் அவர்களுடைய குடியிருப்புகளுக்கு மத்தியிலே ஊடுருவி அவர்களை சிதைத்தார்கள். وَكَانَ وَعْدًا مَفْعُولًا. இது அல்லாஹ்விடம் இருந்துள்ள முதல் வாக்குறுதியா. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், ثُمَّ رَدَدْنَا لَكُمُ الْكَرَّةَ عَلَيْهِمْ. அதன் பிறகு அவர்களுக்கு எதிராக, அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு சார்பாக நாம் காலச்சக்கரத்தை நாம் சுழலச் செய்தோம். وَأَمْدَدْنَاكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ. அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய அருள் செல்வங்களை வழங்கினோம், அவர்களுக்கு பிள்ளைகளை நாங்கள் கொடுத்தோம், செல்வங்களை கொடுத்தோம். وَجَعَلْنَاكُمْ أَكْثَرَ نَفِيرًا. பூமியிலே அவர்களுக்கு அதிகமான அருள்களை நாங்கள் வழங்கினோம். எண்ணிலடங்காத அருள்கள் செய்யப்பட்ட ஒரு சமூகம். ஆனால் அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கவில்லை. மீண்டும் அவர்கள் வரம்பு மீறி பூமியிலே குழப்பம் செய்தார்கள். சொன்னோம், இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும். நீங்கள் நல்ல முறையிலே நடந்தால் உங்களுக்கு நலவு இருக்கின்றது, அது உங்களுக்குத்தான் நலவு. وَإِنْ أَسَأْتُمْ فَلَهَا. நீங்கள் மோசமாக நடந்தால் அது உங்களுக்கே கேடாகும். فَإِذَا جَاءَ وَعْدُ الْآخِرَةِ. இரண்டாவது தவணை வந்தபோது لِيَسُوءُ وُجُوهَكُمْ وَلِيَدْخُلُوا الْمَسْجِدَ كَمَا دَخَلُوهُ أَوَّلَ مَرَّةٍ. மீண்டும் எங்களுடைய மோசமான கடின சித்தம் கொண்ட அடியார்களை அனுப்பி அவர்களை நாங்கள் சிதைத்தோம். ஆரம்பத்திலே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நுழைந்து எப்படி அவர்களை பூண்டோடு அழித்தார்களோ அதே போன்று மீண்டும் அவர்களுக்கு ஒரு நிலைமையை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னார். எனவே இஸ்ரவேலர்களே, அஸா ரப்புக்கும் அய்யர்ஹமக்கும். உங்களுடைய ரப்பு உங்களுக்கு எப்போதுமே அருள் செய்வதற்கே காத்திருக்கின்றான். வஇன் உஜ்தும் உஜ்னா. நீங்கள் வரம்பு மீறினால் நாங்களும் வரம்பு மீறுவோம். வஜஅல்னா ஜஹன்னம லில் காஃபிரீன ஹஸீரா. அநியாயக்காரர்களுக்கு, நிராகரிப்பவர்களுக்கு, நன்றி கெட்டவர்களுக்கு நரகத்தை தான் நாம் விரிப்பாக ஆக்கி வைப்போம் என்று பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் அப்போதே எச்சரித்தார். எந்த எச்சரிக்கைகளையும் அவர்கள் கணக்கில் கொள்ளவில்லை. மாறாக பூமியிலே வரம்பு மீறி அடர்ந்தேறிக்கொண்டே இருந்த ஒரு சமூகமாகவே இருந்தார்கள். மறுமை நாள் வரைக்கும் இவர்களுடைய நிலைமைகள் இப்படித்தான். உலகத்திலே எங்கு குழப்பங்கள் தோன்றினாலும் அந்த குழப்பங்களுக்கு ஆணிவேராக, முக்கியமான புள்ளிகளாக இவர்கள் தான் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்திலே நாம் எந்த நிலைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றால், இது ரமலான் மாதத்திலே அல்லாஹ் எங்களுக்கு வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக அந்த மாதத்தை எதிரிகள் திசை திருப்பி எங்களுடைய இபாதத்திலிருந்து எங்களை பாலடிப்பதற்காக வேண்டி, திசை திருப்பதற்காக வேண்டி இந்த சமூக வலைதளங்களூடாக அதிலே ஒரு மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றார்களோ என்றுதான் என்ன தோன்றுகிறது. அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது. பொய்கள், அரைக்கு அறவாசியான செய்திகள் பொய்யாகவே இருக்கின்றன. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு காலம் வரும் அப்படியே பொய் பரவும் என்று சொன்னார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம்.
எங்களுடைய ஒவ்வொருவருடைய கைகளிலும் அப்படியே பொய் பரவி இருக்கின்றது. வரக்கூடிய செய்திகளை எல்லாம் அப்படி எடுத்து நாம் பேசக்கூடியவர்களாக ஒருபோதும் மாறக்கூடாது. அந்த அளவுக்கு பொய்கள் பரவி இருக்கின்றன. நம்பகமான தகவல்களை உள்வாங்கி அது பிரயோசனமாக இருந்தால் அதை நாங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமே ஒழிய, தேவையற்றவைகளாக இருந்தால் அதை அப்படியே கடந்து நாங்கள் இந்த ரமலான் மாதத்தை பாதுகாத்து பொறுமையாக நிதானமாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மன்னிப்பையும் கருணையும் அடைவதற்கு இந்த மேலான மாதத்திலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதை அடுத்து நாங்கள் இந்த சமூக வலைதளங்களிலே மூழ்கி இந்த கூட்டுகளிலே நாங்கள் பின்தொடர்வோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய நாட்களும் நேரங்களும் வீணாகி எங்களுடைய எதிர்பார்ப்பும் அப்படியே பிழைத்துவிடும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிலைமைகளை பொறுமையாக நிதானமாக பக்குவமாக கையாண்டு சரியான ஒரு சமூகமாக வாழ்ந்து பொறுமையோடு வாழக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ்.